Hi friends, welcome to Amina Samayal. Today நம்ம சேனல்ல ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்பு வச்சு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆனா மசாலா வடை தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். இது எப்படி பண்ணலாம்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்பை அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற போட்டு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கேன். துவரம் பருப்பை மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்துனதுமே இதோட 2 வரமிளகா, அதோட ஒரு 3 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச துவரம் பருப்பை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், இது ரெண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இதோட 2 பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இது இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன், இது இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு பிஞ்சு போல் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அதோட வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற போட்டு போடுங்க, நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணதுமே இதை இந்த மாதிரி கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. உருண்டை பிடிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி கையிலே வச்சு பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த விரலில் போட்டு பாருங்கள், நல்லா ரவுண்டு ஷேப்பில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க. இதை அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். வடை போடுறதுக்கு பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம வடை போட்டுடலாம். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. ஒரு நிமிஷம் கழித்து திருப்பி விடுங்க. நம்மளுக்கு வந்து வடைக்கு வந்து அந்த அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த பதம் தாங்க முக்கியமானது. தண்ணி இல்லாமல் அரைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து வடை நல்லா ரவுண்டாக நல்லா ஷேப்பாக வரும் உங்களுக்கு. இல்லைன்னா வடை போடும்போது உங்களுக்கு பிரிஞ்சுக்கிட்டு போயிடும். பாருங்கள், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது வறுத்து இது பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். பாருங்கள், அந்த நொறுநொறுப்பில் அடங்கி நமக்கு வடை பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது கூட நீங்கள் கொஞ்சம் கடலை மாவோ இல்லைன்னா அரிசி மாவோ ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு எடுங்க. சூப்பரான நம்மளுக்கு மசாலா வடை ரெடி ஆயிரும். பாருங்கள், ஒரு கப் ரேஷன் துவரம் பருப்பு வச்சு ஒரு சூப்பரான மசாலா வடை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமினா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.